எங்கள் பாசமிகு சகோதரியாம் விழா நாயகி திருமதி பெட்ரிஷியா பிரமிளா அவர்களை பலரகமாய் பன்முகமாய் வாழ்த்தவிருக்கும் தருணம். 12 விழா நாயகிக்கு பாராட்டு. நல்லாசிரியர் விருது பெற தகுதியான நம் ஆசிரியை எத்தனை பேர் வாழ்த்தினாலும் தகும். முதலாக வாழ்த்த வருபவர் பெட்ரிஷியா ஆசிரியை அவர்களுக்கு உரு கொடுத்து உலகிற்கு நமக்கு ஒரு நல்ல ஆசிரியையாக வழங்கிய அவரது பெற்றோர் வாழ்த்த வருகின்றனர். நெகிழ்ச்சியான தருணம் இது. ரமி, நல்லா இருக்கியாம்மா? உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் விழாவுக்கு நாங்க வந்திருக்கிறோம்மா. இப்பவும் உன்னை குழந்தையாதாம்மா பார்க்கிறோம். உன்னைய பெற்றதால நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம்மா. உனக்கு எப்பவும் எங்க ஆசிர் உண்டு. நீ இன்னும் 100 ஆண்டு கணவனோடு வாழ்ந்து சீரும் சிறப்புமா இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேம்மா. வாழ்க வளமுடனம்மா. ரமி, இந்த பூ வச்சுக்கம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னுடைய ரிட்டைர்மெண்ட் விழாவுக்கு வந்துட்டோம்மா. நீயும் மாப்பிள்ளையும் 100 ஆண்டு காலம் வாழணும்னு வாழ்த்துக்கிறோம்மா. நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கிற இறைவனிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்மா. மீண்டும் வாழ்த்துறோம்மா. பிரேமி, மாப்பிள்ளைக்காகவும் உனக்காகவும் நான் மீண்டும் வாழ்த்துக்கிறேம்மா. நன்றாக இருக்கணும்மா. ஜெபிக்கிறேம்மா. இவருக்கும் வணக்கம். பெட்ரிஷியா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தது நாங்கள் செய்த பாக்கியம். பெட்ரிஷியா எங்களுக்கு மருமகள் கிடையாது, இன்னொரு மகள் தான். மிகவும் அன்பான, பொறுமையான, அமைதியான பெண். கடவுள் பக்தி அதிகமாக உள்ள மகள். இந்த அருமையான மருமகளுடைய ஓய்வு நாட்களை மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் நல்ல உடல் நலத்துடனும் கடக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்து நம் ஆசிரியர் பள்ளியில் பணி செய்த போது இருந்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் வாழ்த்தினை தெரிவிக்கின்றனர். மகிழ்ச்சியான தருணம் இது. நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் உன் வாழ்நாட்களில் உனக்கு செய்த நன்மைகளை மறவாதே என்ற திருப்பாடல் வரிகளை உள்ளத்தில் அசை போட்டு நன்றி பெருக்கால் உள்ளம் பூரித்து மகிழ்வால் நிறைந்திருக்கும் அன்பு ஆசிரியை பெட்ரிஷியா, இன்றைய நல்ல நாளில் உங்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில் நானும் மகிழ்வடைகின்றேன். கல்வி பணியில் ஆண்டுகள் 39 கடந்தாலும் அன்றைய தொடக்க காலத்தில் உங்களிடமிருந்த அழகான சிரிப்பு, இளமை தோற்றம், கல்வி பணியில் நீங்கள் காட்டிய ஆர்வம், தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் ஆசிரியர்கள் இவர்களோடு உங்களுக்குள்ள சுமூகமான உறவு, நட்பு இன்றும் தொடர்ந்து வெளிப்படுவதை காணும்போது என் மனம் மகிழ்கின்றது. இப்பள்ளியில் நீங்கள் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து இன்று வரை நீங்கள் உங்கள் பணியில் காட்டி வந்த ஆர்வம், அர்ப்பண மனநிலை, பள்ளியின் நலனுக்காக கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்த உங்கள் திறமைகள், உழைப்பு, நேரங்கள், பெருந்தன்மை அனைத்தையும் எண்ணி மகிழ்கின்றேன். நீங்கள் ஆற்றிய தன்னலமற்ற பணியால் இப்பள்ளி பெருமையடைகின்றது. இப்பள்ளியால் நீங்கள் பெருமையடைகின்றீர்கள். தொடர்கின்ற காலங்களிலும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசிரால் நிரப்பி அவர் அருள் வேண்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு ஆசானாய், உடன் ஆசிரியர்களுக்கு நல்ல தோழியாய், சகோதரிகளுக்கு உற்ற சகோதரியாய், பிரச்சனையில் இருப்போருக்கு
நல்ல ஆலோசகராய், தலைவனுக்கு நல்ல பணியாளராய் 39 ஆண்டுகள் சிறப்புமிக்க ஆசிரியர் பணியை ஆற்றிய அன்பு ஆசிரியை திருமதி பெட்ரிஷியா பிரமிளா BA அவர்களை வாழ்த்து கிடைத்த வாய்ப்புக்காக மகிழ்கின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதுதான் அவர்களின் விருதுவாக்கு என்பதனை அவரின் செயல்பாட்டிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். இறைபக்தியில் ஊன்றியவராய் 39 ஆண்டுகள் தன்னை ஆசிரிய பணியில் கரைத்து கொண்ட திருமதி பெட்ரிஷியா பிரமிளா அவர்களுக்கு விழா எடுப்பது பொருத்தமானதே. கல்விக்கூடத்தில் ஓய்வு பெற்றாலும் தாம் வாழ்கின்ற சூழலில் அன்பு எனும் அமுதத்தை ஆனந்தமாய் அனைவருக்கும் அளித்து எல்லாரையும் ஏற்றமுறச் செய்திடவும், ஒற்றுமையை வளர்த்திடவும், தொடர் பயணத்தை ஏற்று வாழ்ந்திட இறையாசியை அளித்து நிறைவு செய்கின்றேன். உடன் சகோதரி ரொனால்டா மேரி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். பெட்ரிஷியா அமைதியை உருவானவர், இறைவனின் மகள், ஆழ்ந்த உறுதியான நிறை நம்பிக்கை ஜெப வாழ்வு உடையவர், தம்முடன் வாழ்வோரிலும் அமைதியை நிலைக்க துய்க்க செய்பவர், உரிமையின் சிகரம், இரக்கமே உருவானவர், கற்றல் கற்பித்தல் பணியில் மாணவர்களை ஆற்றுப்படுத்தி திறன்களை வெளிக்கொணர்ந்து மனித மாண்புடன் வாழச் செய்பவர், தேவையில் இருப்போரின் தேவைகளை நிறைவு செய்பவர், நிர்வாகத்திலும் எப்பணி பணிக்கப்பட்டாலும் சரிங்கஸ்டன் என முற்றும் முடிய செய்பவர், அன்பும் கரிசனையும் பரிவும் பாசமும் கொண்ட நல்லவர். பெட்ரிஷியா, உங்களது பெயரின் அர்த்தம் லத்தீன் மொழியில் நோபுல் விமன். இப்பெயரின் பெருமைக்கு ஏற்பதான் உங்களது வாழ்வும் பணியும் அமைந்திருந்தது என்பதை நான் மகிழ்வோடு பார்த்திருக்கிறேன், பெருமைப்படுகிறேன். இப்பணியை நன்கு செய்து முடிக்க உறுதுணையாயிருந்த கடவுளுக்கு நன்றி. உங்களை இயக்கிய உங்களது கணவருக்கு பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க என வாழ்த்தி பாராட்டுகிறேன். இறைவன் தன் அருள் வளத்தால் என்றும் உம்மை காத்துக் கொள்வாராக. எனது ஆசீரும் ஜெபமும் அன்புடன் பாலின். அவையோரை வணங்குகிறேன், அவை முன் இருப்போரையும் வணங்குகின்றேன். இன்றைய நாளில் புனித ஸ்தானிஸ்லாஸ் நடுநிலைப் பள்ளியில் மிக கோலாகலமாக ஆசிரியை பெட்ரிஷியா அவர்களின் பணி நிறைவு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் முன்னாள் இந்நாள் ஆசிரிய பெருமக்களோடும் மாணவ செல்வங்களோடும் நான் அவர்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். எங்க ஆசிரியர் மட்டும் அல்ல, ஒரு கவிஞர், கட்டுரையாளர், ஒருங்கிணைப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர், நாடக ஆசிரியர், கணிதத்தை கற்கண்டாய் கற்பிக்கும் கணித மேதை, பன்முக கலைகளை தன்னகத்தே கொண்டவர். இப்படியும் வாழ்வது அல்ல வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்ந்த லட்சிய ஆசிரியர் இவர்கள். இவர்களை வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இவர்கள் மிகவும் அன்பானவர்கள், பண்பானவர்கள், துணிவானவர்கள், எல்லா செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்பவர்கள். பெட்ரிஷியா டீச்சர்ட்ட என் பள்ளி நிர்வாகம் சின்ன வயசுலேயே SR அதாவது பணி பதிவேட்டை பராமரிக்கும் பொறுப்பை அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் மிக கவனமாக செயல்பாடும் அவர்களின் புத்தி கூர்மையும் இதற்கு சான்று. அது மட்டும் இல்லை, எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அவர்கள் ஒரு உரை ஆற்றுவார்கள். ஒன்று வரவேற்புரையாக இருக்கும், அல்லது நன்றி உரையாக இருக்கும், அல்லது பாராட்டு உரையாக இருக்கும்.
இவ்வாறு அத்தனை திறமைகளையும் உள்ளடக்கிய ஆசிரியர் அவர்கள் இன்று பணி நிறைவு பெறுகின்றார்கள் என்பது இப்பள்ளிக்கும் எம் தாய் சபைக்கும் பேர் இழப்பு என்பதை கூறி அவர்களுக்கு நான் நன்றியையும் இதுவரை செய்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் நன்றியையும் தெரிவித்து வாழ்த்துதலையும் தெரிவித்து இன்னும் 100 ஆண்டு காலம் உடல் உள்ள ஆன்மீக சுகத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கின்றேன். உள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற குரலுக்கு தீர்க்கமான சொந்தக்காரர் திருமதி பெட்ரிசியா அவர்கள். ஆசிரியர் பன்முகத்தன்மை கொண்டவர். காட்டு மூங்கிலை புல்லாங்குழலாக்கும் இசையமைப்பாளர். காகித கப்பலை ஆயுத கப்பலாக மாற்றும் புத்தகர். பட்டாடை நெய்யும் நெசவாளர். சவுக்கு மரமாக பள்ளியில் நடப்பட்ட மாணவர்களை சந்தன மரமாக்கும் நற்சிந்தனையாளர். 39 ஆண்டுகளாய் புனித தனிஸ்லாஸ் நடுநிலை பள்ளியின் நிரந்தரமான செல்வத்தை தேடித்தரும் ஆசிரியர் பணியாம் அறப்பணியை சீரும் சிறப்புடனும் மாற்றி கல்வி பணியில் பணி நிறைவு காணுவர் நம் ஆசிரியர் அவர்கள். மாணவர்கள் மட்டில் அன்பால் அரவணைக்கும் அன்னை, அறவழியில் அறிவு புகட்டும் ஆசான், கண்டிப்போடு கருணை காட்டும் வள்ளல், கற்பித்தல் கலையில் கைதேர்ந்தவர், பெற்றோரோடு கலந்துரையாடி மாணவரின் தரம் உயர்த்தும் நலம் விரும்பி புத்தக பாடத்தை மட்டுமல்ல வாழ்க்கை பாடத்தையும் கற்பிப்பவர், சகோதரிகளை அன்போடு நேசிப்பவர், எப்பொழுதும் அவர்களுக்கு பக்கபலமாய் இருப்பவர், உறவை மதிப்பவர், காலம் நேரம் பாராது உடன் இருப்பவர், பள்ளியின் தரத்தை உயர்த்த தளராது உழைப்பவர். இத்தகைய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர் நம் பெட்ரிசியா ஆசிரியர் அவர்களே. பெட்ரிசியா மிஸ் கல்வி பணிக்குத்தான் ஓய்வை தவிர சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆற்றும் பணி இனியும் தொடர்கிறது. ஆகையால் பிலிப்பியர் 4:4-5 இறைவார்த்தை கூறுவது போல ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் தங்கி இறை ஆசீர் பொழிய என்றும் வாழ்த்து ஜெபிக்கிறேன். சகோதரி ஃபெல்சிட்டா. எம் பள்ளியின் முன்னாள் மாணவி, பெட்ரிசியா ஆசிரியரிடம் படித்த மாணவி, அவர்களது வாழ்த்து. அன்பின் திருவுருவமாய், அமைதியின் பிறப்பிடமாய், திறமையின் சிகரமாய், பணியில் இமயமாய், மாணவ மாணவிகளின் சிற்பியாய், உதவுவதில் வள்ளலாய், மனித நேயத்தில் மாண்பியாய், நிதானத்தில் பிரதானமாய், கனிவுள்ளம் கொண்ட தாயாய், நீதியில் துலா கோலாய், பாடுவதில் குயிலாய், பார்ப்பதற்கு மயிலாய், ஸ்தானிஸ்லாஸின் ஒயிலாய் வலம் வந்து வாழ்க்கையில் காவியம் படைத்து பணி ஓய்வு பெறும் பெட்ரிசியா டீச்சர் அவர்களே, நீர் வாழிய பல்லாண்டு. உங்கள் பெருமையை இந்த பள்ளி நிலைத்திருக்கும் வரை பறைசாற்றிடும். வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். இப்படிக்கு உங்கள் வழிகாட்டலில் மலர்ந்த அன்பு மாணவி JP அகிலா. அடுத்து நமது இன்றைய தாளாளர் அவர்களின் பாராட்டு. உணர்வு பூர்வமான தருணம் இது. ஆசிரியரை பாராட்ட தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எமது மாநில தலைவர் சகோதரி பேபி ஜாய்ஸ் அவர்களே, எங்களது ஆன்மீக நலன்களில் அனைத்து வழிகளிலும் உதவி புரியும் பங்கு தந்தை மற்றும் அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு பெற்றோரே, மாணவ செல்வங்களே, இன்றைய நாளில் கடினமாக உழைத்து அனைத்து குழந்தைகளின் திறமைகளையும் வெளிக்கொணர்ந்த ஆசிரிய பெருமக்களே, இவர்களை இயக்கி கொண்டிருக்கும் நடுநாயகமான தலைமை ஆசிரியர் சகோதரி மற்றும் அவர்களோடு இணைந்து மாணவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கவும். சகோதரியே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த திருச்சியில் எங்களது தாய் சபையால் 2வது பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது 1½ நூற்றாண்டை தொடப்போகிறோம் என்ற பெருமையோடு இங்கு நான் சொல்லிக்கொள்கிறேன்.
எத்தனையோ நல்ல உள்ளங்களை, பெரிய தலைவர்களை சமுதாயத்தில் உருவாக்கி இன்றைய நாளில் அருள் தந்தையர்களாகவும் ஆயர்களாகவும் இன்னும் பல்வேறு துறைகளில் சிறந்து கொண்டு இருக்கும் இவ்வேளையில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றிருந்த இப்பள்ளி இன்று குறைந்து கொண்டிருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அதே போல இன்றைய குறைந்த மாணவர்களை கொண்டு இன்றைய விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 147 ஆண்டுகள் என்பது எவ்வளவு பழமை வாய்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த சிறந்த பள்ளியில் இன்றைய நாளில் விழாநாயகியாக இருக்கும் ஆசிரியர் பெட்ரிஷியா அவர்களை வாழ்த்த இந்நேரத்தில் நான் வந்திருப்பது பெருமை அடைகின்றேன். குறிப்பாக இந்த பள்ளிக்கு அவர்கள் நான் இந்த 6 மாதம் ஜூன் மாதம் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் புன்சிரிப்பு, அதை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு வந்தால் எல்லா வேலைகளையும் முன்னால் நிற்பாங்க. அப்போ ஆசிரியர்கள்ட்ட கேட்டேன், இவங்க எப்படி இவங்க ஓய்வு பெறுறாங்களே இவங்களை பற்றினா, இப்பொழுது தலைமை ஆசிரியர்கள் கூறிய அனைத்து பண்புகளும் இவர்களுக்கு பொருந்தும். தலைமை ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு இணைந்து என் பள்ளிக்காக முழு மூச்சாக உழைத்திருக்கின்றார்கள். அனைவரையும் ஆசிரியர்களை இணைத்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்தவர்கள். எந்த நிகழ்ச்சியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அது கலையாக இருந்தாலும், நாடகமாக இருந்தாலும், நடனமாக இருந்தாலும், அதாவது மல்டி டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லலாம். எல்லா திறமையும் கடவுள் கொடுத்துருக்காரு. சிறப்பாக இந்த பள்ளியில் அவங்க பணிபுரிவதற்காக அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பண்பு எடுத்துக்கிட்டால் பக்தி, பொறுமை, அன்பு, தியாகம், இப்படி எல்லாவித பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு ஆசிரியர். இந்த பள்ளியானது இந்த ஆண்டு ஓய்வு பெறும் நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் எங்களுக்கு இந்த பள்ளிக்காக அவ்வப்பொழுது ஆலோசனை கொடுப்பார்கள், உதவுவார்கள் என்று நம்புகிறேன். ஓய்வு பெறும் அவர்களை வாழ்த்த இந்த நேரத்தில் வந்த வேளையில் உடல் நலத்தோடும் நிறைவளத்தோடும் அவர்கள் வாழ இறைவனிடம் மன்றாடுகின்றேன். டீச்சர், நீங்கள் நற்சுகத்தோடு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். குறிப்பாக நீங்கள் ஓய்வு பெற்றாலும் உங்கள் பணிக்கு தான் ஓய்வு, உங்கள் உள்ளத்திற்கோ உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது சமுதாயத்திற்கோ ஓய்வில்லை. உங்களுடைய பணியை இன்னும் நமது பங்கிற்கும் ஆன்மீக காரியத்துக்கும் நீங்கள் செலவிடுவீங்கன்னு நம்புகிறேன். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் நான் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்ற நன்றி உணர்வோடு நீங்கள் வாழ்நாளெல்லாம் வாழவும் நல்ல சுகத்தோடு நீடிய ஆயுளோடு வாழவும் வாழ்த்தி உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தது நமது தலைமை ஆசிரியரின் வாழ்த்துரை. நீலவானம் என்னும் நீண்டு வளர்ந்த எங்கள் நெஞ்ச ஓடையில் வண்ண மீனாய் நீந்தும் எங்கள் வெள்ளி நட்சத்திரம் ஸ்டார் திருமதி பெட்ரிஷியா பிரமிளா ஆசிரியை நீண்ட அயராத உழைப்பால் 39 ஆண்டுகள் கல்வி கண் திறந்திடும் ஆசிரியையாக நீவீர் இம்மண்ணில் உவப்புடன் தொடங்கிய பணி நேற்று போன்றது இன்று நிறைவு கண்டதே. வரலாற்று சிறப்பும் பெருமையுமிக்க திருச்சி என்னும் மாநகரினிலே வாராது வந்திதித்து எங்களோடு வலம் வந்த வற்றாத அமுதசுரபி நீங்கள். வரலாற்று பாடங்களையும் ஏனைய பாடங்களையும் மாணவர் உள்ளங்களில் விதைத்து வண்ண சிட்டுக்களுக்கு அறிவு சிறகுகள் மலரச் செய்த மக்களை பெற்ற மகராசி நீங்கள். மண்ணை பொன்னாக்கும் வளமையான காவிரி ஆற்றின் கரையில் மங்கா புகழுடன் மாண்புடன் திகழும் எங்கள் ஊர் இருதயபுரம் நடுவிலே மாணவரின் கல்வி கண் திறந்து நல்வழி காட்டும் அற்புத ஊற்றான மாட்சியமிகு புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப் பள்ளியின் ஆற்றல் மிகு ஆசிரியை நீங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியின் வரலாற்றை கருத்துடனும் கலை உணர்வோடும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கற்பித்தவர் நீங்கள். கல்வி, கடமை,
கண்ணியம் கட்டுப்பாடு என்ற எண்ணிலடங்கா விழுமியங்களை கல்கண்டாய் இனிக்க இனிக்க கற்பித்த இளையோரை செதுக்கிய சிற்பி நீங்கள். வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என பாரியின் வழித்தோன்றராய் வாழ்வாங்கு யாவரும் வாழ்ந்திட தொட்டனை தூறும் மணற்கேணியானவர் நீங்கள். வாழ்வில் எளிமை, பொறுமை, பொறுப்புணர்வு போன்ற பண்பு நலங்களை போற்றியவராய் வழிகாட்டிடும் அயராது உழைப்பும் அர்ப்பண உணர்வும் நிரம்ப பெற்ற நிறைகுடம் நீங்கள். பனி சுமந்த புற்களுக்கும் கனி சுமந்த கிளைகளுக்கும் எந்நாளும் களைப்புண்டோ? பனி ஓய்வல்லவே என்றுணர்ந்து பணி நிறைவு காணும் எம் கலங்கரை விளக்கமே, படைத்தவன் பாதம் வேண்டுகின்றோம். உங்களுக்காய் அவரை பணிந்து வணங்குகின்றோம். பல்லாண்டு வாழ்க நீவீர், நலமோடும் மகிழ்வோடும் என என்றும் உம்மை வாழ்த்துகின்றோம். என்றென்றும் அன்புடன் தாளாரர், தலைமை ஆசிரியை, ஆசிரியைகள், மாணவ செல்வங்கள், புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப்பள்ளி, இருதயபுரம், திருச்சி. நன்றி, வணக்கம். வாழ்த்திய தலைமை ஆசிரியை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எமது நிறுவனம் சார்பாக ஆசிரியை அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்ற எங்களுடைய முன்னாள் தாளாளர் சிஸ்டர் வர்ஜின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துரை வழங்கிய வாழ்த்து மடல் வழங்கிய அருட்சகோதரிகளுக்கு நன்றி. எம்முடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்து மடலை வாசிக்க எங்களுடைய ஆசிரியை சகோதரி ஆரோக்கிய செல்வி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள், கண்டிப்பாக எல்லாரும் வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான நேரத்தை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். தயவு செய்து கொஞ்சம் பொறுத்திருக்கும்படி மிக தாழ்மையோட நிறுவனம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சில கலை நிகழ்ச்சிகள் இருப்பதால் தயவுசெய்து அதனை கண்டுகளித்து வாழ்த்தி செல்ல உங்களை பணிவோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது எம்முடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்து மடலை வாசிப்பவர் எங்களுடைய ஆசிரியை சகோதரி ஆரோக்கிய செல்வி அவர்கள். எங்கள் அழைப்பில் மகிழ்ந்து உறவுக்கு கரம் நீட்டி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கனிதரும் ரசம் சுவையானது போல் வாழ்த்து மடல் கூறும் சாராம்சத்தை செவிவழி பருகிட அன்புடன் அழைக்கின்றேன். மெல்ல ஒளிர்ந்திடும் நில ஒளியில் எல்லாம் வல்லவரின் அருள் மிகுதியில் எல்லை ஏதுமில்லா காருண்யத்தை உள்ளன்போடு தொழுது வணங்கி தெல்லிய செந்தமிழ் சொல்லெடுத்து மேவிய பாமாலைதனை கோர்த்து கோமகனாம் எம் ஆதி முதலானவனுக்கு சூட்டி என் முதல் வணக்கமதை கூறி என் வாழ்த்துப்பாவை தொடங்குகிறேன். என் பள்ளி வரலாற்றில் இந்நாள்
ஆனந்தம் பங்கிடும் அருமையான நாள். ஆண்டுதோறும் கொண்டாடிடும் ஆண்டு விழாவுடன் பணி நிறைவை மன மகிழ்வோடு சேர்த்து கொண்டாடிடும் வெற்றியின் நாள். வீர முழக்கத்துடன் நன்றி கூறும் பெருநாள். முக்கடல் சங்கமிப்பில் பிரமிப்புண்டு, ஆழ்கடல் மூழ்கினால் முத்தும் உண்டு. ஆம், என் பள்ளியின் முப்பெரும் விழாவில் சிறப்புண்டு. முத்தாய் விழா நாயகி ஆசிரியை பெட்ரிஷியா பிரமீளாவும் உண்டு. கரைக்கானா காவிரி புரண்டோடும் எழுச்சி மிகு திருச்சி மாநகரில் சின்ன ரோமாபுரியாம் பாலக்கரைதனில் பயன்பெற்ற ஊரார் அன்பாய் அழைத்திடும் தண்ணி மந்திரிக்கும் தாத்தாவான திருமிகு லூர்து சாமி அவர்களின் பேத்தியாக தன் மகளை சான்றோர் என கேட்கும் பெருமையை பெற்ற பெற்றோராம் திரு அல்போன்ஸ், திருமதி ஜோஸ்பின் அனன்ஷியா இவர்களின் செல்லமான தலைமகளாய் உடன்பிறப்பாம் 4 தனையன்களின் மூத்த தமக்கையானவராய் பிறக்க வரம் பெற்று 1965ஆம் ஆண்டு மே 17இல் பிறந்தவரே இன்றைய விழா நாயகியான ஆசிரியை பெட்ரிஷியா பிரமீளா அவர்கள். ஆற்றிய பணிக்கு மதிப்பளித்து வாழ்ந்த நாட்களுக்கு அர்த்தமாகி தன் பிறப்பிற்கும் பெண் குலத்திற்கும் பெருமை சேர்த்த மாதரசியானவர். ஆரம்ப கல்வி முதல் ஆசிரியர் கல்வி வரையிலும் மட்டுமல்லாது ஆசிரியர் பணி வாழ்விலும் 39 ஆண்டுகள் பணி நிறைவு காணும் 2024-2025 இக்கல்வியாண்டு வரை கல்வி கற்க உதவியதும் கற்ற கல்வியை கற்பிக்க வாய்ப்பளித்து வாழ்வளித்ததும் சர்வைட் சபையே என்பதில் நன்றி பெருக்கான மகிழ்வுண்டு. எம் ஆசிரியருக்கு நன்றி பெருக்கான மகிழ்வுண்டு. நன்றி பெருக்கான மகிழ்வு கண்டிப்பாக உண்டு. நற்பேறு பெற்ற இவ்வாசிரியை ஒரு அதிர்ஷ்டசாலியே. வாழ்வளித்த சபை வாழ்க, சர்வைட் சபை வாழ்க. மங்கள சுந்தரியாம் எம் ஆசிரியை இறை திட்டப்படி மணந்த மணாளன் திரு ஜெரோம் ஆக சிறந்த குணாளன். ஆசிரியையின் வாழ்வுக்கு ஏற்ற இணையாக அவர் ஆற்றிய கல்வி பணிக்கு உற்ற துணையாக பற்று உறுதியுடன் வாழ்ந்திடும் மணவாளன் ஆதர்ச தம்பதியினரை ஜோபெட் இவர்களை தீர்க்காயுசுடன் வாழ ஆத்மார்த்தமாய் வாழ்த்துகிறோம். நீலவானம் போல் நிலைத்து வாழ்ந்திட காலம் முழுவதும் இறை ஆசிரியரை வேண்டுகிறோம். அன்பு சகோதரியே, நீவீர் ஆசிரிய பணியை அறவழியில் செய்து அலுவலக பணி முழுவதிலும் உன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்தியதால் இன்று பேராற்றலுடைய ஆளுமையாய் திகழ்கின்றாய். பெருந்தன்மை கொண்டோராய் ஜொலிக்கின்றாய். வழிகாட்டியான ஆசிரியையே, பணியில் உம்முடன் பயணித்த அருட்சகோதரிகளும் ஆசிரியைகளும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் உம்மோடு பழகும் பார்க்கும் அனைவரும் உம்மிடம் விரும்பிய குண நலன்கள் எளிமையான தோற்றம், யதார்த்த குணம், நிலையான நிதானம், நீடித்த பொறுமை, கனிவான வார்த்தை, பன்முக திறமை, பணிவான செயல், பரிவான பார்வை, தாராள உள்ளம், எல்லோரிடத்திலும் அன்பு, இன்னும் யாம் சொல்லாமல் விட்டவை ஏராளம் ஏராளம். நிதர்சனமான உண்மைகள் இவை. ஆசிரியர் தாயானவரே, மாணவர் வாழ்வின் அச்சாரமே, படைப்பாற்றல் கல்விதனை மாணவர் மனப்பாங்கறிந்து கற்பித்தீரே. பக்தி, ஒழுக்கம், கல்வி என்ற முப்பரிமாண வளர்ச்சியில் பயிற்றுவித்தவரே, வில்லங்கமான மாணவர்களையும் வில்லாய் வளைத்து இலக்கு நோக்கி வளவர செய்த வீரத்தாயே, அன்றாடம் அன்னம் தந்த அன்னபூரணியே, அனுபவித்த மாணவர் மனசு வாழ்த்தும் இத்தருணிதனில் உன்னையே. மாணவர்களுடைய மனசு வாழ்த்தியே தீரும். கற்பனை கெட்டா திறமையானவராயினும் தற்பெருமைக்கு விலகி நின்ற உம்மை ஆசிரியர் தாய் என அழைப்பது தகுமே. மொத்தத்தில் உன் வாழ்வு வாசிப்பதற்கு மட்டுமல்ல, சமூகத்தினர் சுவாசிப்பதற்கும் தான். மொத்தத்தில் உன் வாழ்வு வாசிப்பதற்கு மட்டுமல்ல, சமூகத்தினர் சுவாசிப்பதற்கும் தான். நீவே பணியேற்ற நாள் முதல்
பணியாற்றும் இன்று வரை எம் ஆசிரியர் பெருமக்களின் பணிப்பதிவேட்டில் பக்கத்திற்கு பக்கம், வரிக்கு வரை, வார்த்தைக்கு வார்த்தை உன் முத்து முத்தான முழு காவியம் எம்மவர் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்திடும் எழிலோவியம், அது காலமும் பேசும் எழுத்தோவியம். கடமையை கருத்தாய் செய்தவரே பேபிள், எஃப்டிஜி, டயஸ்ஃபார்ம், மெடிக்கல் லீவு, அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், அப்பப்பா மொத்த வேலைகளையும் ஒத்தையாக நின்று சும்மா கெத்தாக பணி செய்த உன்னை ரீப்ளேஸ் பண்ண இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். ஆசிரிய தாய் என்பது அப்பட்டமான உண்மை என்பது உங்களுக்கு தெரிகிறதா? நீ வீர் எமக்காற்றிய சேவையை மறக்கத்தான் முடியுமா? உன் நினைவுகளை எங்களை விட்டு பிரிக்கத்தான் முடியுமா? அன்பு சகோதரியே, உமது 39 ஆண்டுகால பணியை சில மணித்துளிகளுக்குள் சொல்லிவிட முடியாது என்பதாலும், காலம் நேரம் கருதியும் காத்திருப்போர் நலன் கருதியும் விட்டு பிரியா மனமின்றி கட்டுக்கடங்கா துயரத்தை இதயத்தில் தேக்கி வாழ்த்தை நிறைவாக்குகின்றேன். உன் ஆசிரிய வாழ்வு வரும் தலைமுறையினருக்கு சான்றாகட்டும். வரலாறு உம்மை வாழ்த்தட்டும். மாணவ பேரணி உம்மை வணங்கட்டும். வந்திருப்போர் உமக்கு ஆசி வழங்கட்டும். உம்மை வாழ்த்த கிடைத்த வாய்ப்பு நான் பெற்ற பேராகட்டும். மகத்தான ஆசிரிய சகோதரியே, நின் தகைசால் பண்பினை இறைவனும் ஏறெடுத்து நல் உடல் உள்ள சுகமும் நீடிய புகழ் பெருமையும் வழங்குவாராக. அன்றாட மன மகிழ்வுடன் ஆயுள் நாட்களை அதிகரித்து நிறையாசீரளித்து காப்பாராக. புத்தம் புதிய புத்துணர்வு வாழ்வுக்காக நித்தமும் ஜெபிப்போம் உமக்காக, நித்தமும் ஜெபிப்போம் உமக்காக. இப்போ நான் வாழ்த்துனோன்னே உங்கள் எல்லாருக்குமே டீச்சரை வந்து வாழ்த்தணுன்னு ஒரு ஆசை இருக்கும். உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நின்று, எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நின்று நான் சொல்கிற வாழ்த்தை நீங்களும் சேர்ந்து சொன்னால் இன்றைக்கே நம்முடைய எல்லாருடைய வாழ்த்தும் ஆசிரும் ஆசிரியரை சென்று அடையும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சொல்வோமா? அன்புக்குரிய பெட்ரிஷியா பிரமீளா ஆசிரியை அவர்களே, அன்புக்குரிய பெட்ரிஷியா பிரமீளா ஆசிரியை அவர்களே, நீவீர் நீவீர், நல்ல சத்தமா, நீவீர் நீவீர், நலமோடு வாழ்க, நலமோடு வாழ்க, வளமோடு வாழ்க, வளமோடு வாழ்க, சிறப்போடு வாழ்க, சிறப்போடு வாழ்க, நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியே அமர்ந்து நம்மளுடைய இன்னும் சில கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடலாம். இப்பொழுதே ஆசிரியர்கள் சார்பில், ஆசிரியர்களின் சார்பாக பிரேஸ்லெட் அணிவிக்க ஆசிரியை அமளி அவர்களும் ஆசிரியை ஜெயராணி அவர்களும் ஆசிரியர்களின் சார்பாக பிரேஸ்லெட் அணிவிக்கப்படுகிறது. நோ நோ ஏய், பட்டுப்புடவை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பட்டுப்புடவை வழங்குபவர் ஆசிரியை அமளி. வாழ்த்துறவங்க கொடுக்கக்கூடிய சவுண்ட் இது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக வாழ்த்த வந்திருக்கும் நட்புகள், முன்னாள் மாணவர்களும்
பாய்ஸ் ஸ்டாண்ட்ஸ் மாணவர்கள் எஸ் கிறிஸ்டி ஆசிரியர் அவர்களிடம் சென்று அமரவும். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். பாய்ஸ் ஸ்டாண்ட்ஸ் யாருமே அங்கங்கே நிற்கக்கூடாது. எல்லாரும் எஸ் கிறிஸ்டி டீச்சர்கிட்ட போங்க. அங்கே 1ஆம் கிளாஸ் பக்கம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாய்ஸ் ஸ்டாண்ட்ஸு. அன்பு நெஞ்சங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்னும் சில கலை நிகழ்ச்சிகள் இருப்பதால் இதற்கான இடத்தை நாங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுப்போம். தயவு செய்து காத்திருந்து வாழ்த்தினால் நல்லா இருக்கும். மிக முக்கியமாக வெளியே போறவங்க மட்டும் இருந்துட்டு மீதி பேரு காத்திருந்து வாழ்த்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நடனம் ரெடியா இருக்குதுப்பா. நடனம் ஆசிரியரின் பணிவாழ்வை அன்புடனும் பெருமையுடனும் மகிழ்வித்து வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவரே சிறந்த தலைவராக முடியும். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று லூகாஸ் 10:42 கூறப்பட்டதையே சிந்தனையில் கொண்டு தன்னுடைய வாழ்வையே இறைப்பணிக்காய் அர்ப்பணித்தவரும் ஆக்கமிகு சமூக பணிகளில் செயல் வீரராகவும் மரிய நட்சத்திர மாநிலம் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளின் உள்ளத்து உணர்வுகளையே தனது சுவாசமாய் கொண்டவருமான எங்களுடைய விழா தலைவர் பெருமரியாதைக்குரிய மரியின் ஊழியர் சபை மாநில தலைவர் அருட்சகோதரி மேரி ஜாய்சி பேபி அவர்களை தலைவர் உரையாற்ற பணிவோடு மேடைக்கு அழைக்கின்றோம். 15 தலைவர் உரை.
பாய்ஸ் டான்ஸு அமைதியாக எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்க. தலைவர் உரை எல்லாருமே அமைதியாக இருந்து சகோதரி அவர்களுடைய உரையை கவனிக்கவும். எல்லாரும் அமைதி காக்கணும். தலைவர் உரை யாரும் எங்கேயும் நடக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் தம்பி அங்கங்கே உட்காருங்கப்பா, அங்கே நிற்காதீங்கப்பா. யார் பின்னாடி பேக் சைடு அந்த மேலே இருக்கவங்கள கொஞ்சம் கீழே இறங்குங்கப்பா. ஹலோ, கேட்குதா? கேட்குதா? அனைவருக்கும் மாலை வணக்கம். மாமி இருக்கட்டும். மாணவர்கள் அனைவரும் அமைதி காக்கவும். சார் உட்காருங்களேன் ஒரு 2 நிமிஷம். இந்த தலைவர் உரை மட்டும் ஏன் தான் கடைசியில் போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கவனிங்க, அங்கே பின்னாடி தான் ரொம்ப சத்தமாக இருக்குது. ப்ரோக்ராம் முடித்த பிள்ளைங்களாம் அமைதியாக உட்காருப்பா. தலைவர் உரையை முதல்ல வச்சுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ரொம்ப கிரைசிஸ் மூமெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் ஏதாவது நம்ம டயர்ட் ஆனாலும் நிச்சயமாக நல்ல நல்ல காரியங்களாக சொல்லணும்னு ஒரு வரப்பிரசாதம் தலைவருக்கு எப்பயும் இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். எல்லாம் தமிழர்களா இல்லை ஹிந்தி ஸ்பீக்கிங்கான்னு தெரியலையே. பதில் சொல்லுவீங்களா? மாலை வணக்கம். குட் ஈவினிங். இன்று முப்பெரும் விழா, பள்ளி ஆண்டு விழா, பணி நிறைவு விழா, பெற்றோர் ஆசிரியர் கழக விழா. பங்குசாமியார் போன வருஷம் அசிஸ்டண்ட் பங்கு தந்தையாய் பழைய கோயிலில் இருந்த ஃபாதர் தாமஸ் கேட்டார், இந்த விழாவுக்காக பாளையங்கோட்டையிலேருந்து வந்தீங்களான்னு கேட்டார். எனக்கு அதானே, இந்த விழாவுக்காக இவ்வளோ தூரம் வந்தோமா பெட்ரோல் போட்டு? அது 8000 ஆயிடுது பெட்ரோலே. ஆமாம், அதுவும் வண்டி பெரிய வண்டினால 8000 ஆயிடுது. இவ்வளவு செலவு செஞ்சு இங்கே வரணுமா அப்படின்னு ஒன்று. கட்டாயம் வரணும். ஏன்னா இந்த பள்ளியானது எங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான ஒரு பள்ளி. எங்களுடைய முன்னோர்கள் வளர்த்தெடுத்த பள்ளி. இந்த பள்ளிக்கும் இந்த விழாவிற்கும் வருகை தந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், நண்பர்கள், இன்றைய விழா நாயகி பெட்ரிஷியா பிரமிளா அவர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் திரு ஏ ஜோசப் ஆண்டனி சார், அப்புறம் திரு ஏ அர்ஜுன் சார். நான் 2ஆம் முறையாக இவங்க 2 பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்குறேன். எப்பயும் முகம் மலர்ச்சியோட ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னு அவங்களும் என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. நன்றி சார். உங்களுடைய ப்ரெசன்ஸ் என்னை அளவாக பேசுங்க அப்படின்னு சொல்லுது. சரி, ப்ரோக்ராமுக்கு போவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இது பிள்ளைங்களே இது உங்களுக்காக சொல்ல போகிறது. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? தனிஸ்லாஸ் கேட்குறீங்களா? நீங்கள் பதில் சொன்னால் தான் நான் பேசுவேன், இல்லாட்டி நான் இறங்கி போயிடுவேன். ரொம்ப நல்லதாக போச்சு. தேங்க்யூ. உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் சாங்ஸு, காஸ்டியூமு, எக்ஸ்ப்ரெஷனு சூப்பர்ப், ரொம்ப செமையாக இருந்துச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்து சொல்ல யார் கைதட்டணும்? உங்களுடைய பெற்றோர்கள் கைதட்டணும். பெற்றோர்கள் ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. இவ்வளவு திறமையான பிள்ளைகளை பெற்றெடுத்தோமே அப்படிங்கிற ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு எப்பயும் இருக்கணும். ஸோ இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி வரும் ஆசிரிய பெருமக்களுக்கும், தாளாளர் சகோதரி, தலைமை ஆசிரியர் சகோதரி, அவங்க பாவம் அப்படி டென்ஷனாகவே இருக்காங்க ஆரம்பத்திலேருந்து. நினச்ச மாதிரி போகணும் அப்படின்னு.
இந்த பிள்ளைங்க ஆடும்போது இந்த டீச்சர்ஸ் முன்னால் என்ன டென்ஷன் பார்த்தீங்களா? ஐயோ, பெத்த பிள்ளைங்களுக்கு கூட இவ்வளோ டென்ஷன் பட மாட்டாங்க, பெறாத பிள்ளைக்கு இவ்வளோ டென்ஷனா? ஆனால் கொடுத்து வைத்தவர்கள். இந்த மேம் ரிட்டையர் ஆனி எல்லாரும் ஷால் போத்தும்போது எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. நம்ம மட்டும் ரிட்டையர் ஆகவே மாட்டேங்கிறோமே, நமக்கு ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே சபையில், அந்த மாதிரி பணியில் சேரவும் இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய பொறாமையாகவும் ஒரு ஏக்கமாகவும் இருந்துச்சு. உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை சிஸ்டர், அதனால விடமாட்டோம். இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் சாகு மட்டும் பணி செய்யணும், அதனால் அதில் சந்தோஷம். ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டின்னு ஒன்றை வச்சு எல்லாரையும் பட வைக்கிறது. ஏன்னா நம்ம ஆசிரியர் ஆகலையே. ஸோ ஆசிரிய பணி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இந்த தனிசிலாஸ் பள்ளி எத்தனை முறை தாயாக, எத்தனை பேருக்கு தாயாக இருந்திருக்கு, அதை தான் அந்த ஆண்டறிக்கையில் அழகாக சொன்னாங்க. அடுத்து இதே பள்ளி பலருக்கு ஆலோசகராகவும், பலர் வாழ்வில் முன்னேற ஏணியாகவும், வலிமையற்றோருக்கு வலிமையாகவும் இருந்திருக்கு. நான் உங்களையெல்லாம் பார்க்கும்போது யாருமே அம்பானி லெவலில் ஒரு காஸ்டியூம் போட்டு உட்காரலை, ஒரு பணக்காரத்தன்மை இங்கே இல்லை. எல்லாம் ஒரு எளிமையான ஒரு ஆடம்பரமற்ற குடும்பத்திலிருந்து பிள்ளைங்க படிக்குது. அப்படிங்கும்போது இந்த பள்ளிக்கு நான் எத்தனை தடவை பெட்ரோல் போட்டு பாளையங்கோட்டையிலேருந்து இல்லை, எங்கே இருந்தாலும் வரலாம் சிறப்புரை ஆற்றுவதற்கு அப்படின்னு நினச்சி. கைதட்ட மாட்டிங்களா? இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் இல்லை. கிட்ஸு இதில் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு 4th 3rd டான்ஸில் ஒரு பொண்ணுக்கு பாவடை அவுந்துக்கிட்டு அந்த பொண்ணு கீழே ஓடி வந்துட்டு, இங்கே டீச்சர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பாவடையை கட்டுறதுக்கு. அவள் கம்பெனின்னு ஓடி வந்தா பார்த்தீங்களா? அதாவது நுண்ணறிவும் நுண்ணுணர்வும் இந்த ஸ்கூலில் நிறைஞ்சிருக்கு. அது பெண்களுக்கு ரொம்ப தேவைங்கிறத அந்த அழகாக காட்டுச்சு. அப்புறம் அந்த டீச்சர் கட்டி ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, சரி முடிச்சிடுவாங்க, நம்ம ஏன் ஸ்டேஜை விடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஆடுனா பார்த்தீங்களா? அங்கே தாங்க பெண்களுக்கு எவ்வளோ தூரம் பெண்கள், இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு 10 பிள்ளைங்களை ஒவ்வொரு வருஷமும் இந்த தனிசிலாஸ் உருவாக்குச்சுன்னா சமுதாயம் நல்லாயிருக்கும். ஸோ இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கிறது யார்? இங்கே உள்ள அருட்சகோதரிகளும் ஆசிரியர் பெருமக்களும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். வாழ்த்துக்கள். இப்படி 10 பிள்ளைங்களை உருவாக்கி சமுதாயத்துக்கு கொடுத்தாவே பெரிய மாற்றம் சமுதாயத்தில் வரும். அடுத்தவங்க போட்ட மின்னணு உலகில் வண்ணமிகு வாழ்வு ஏஐ அப்படின்னு போட்டாங்க. நான் இப்போ ஒரு சில சமயம் நம்ம இன்டர்நெட்டில் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணும்போது சில கருத்துக்களை நம்ம போட்டு ப்ரௌஸ் பண்ணுவோம். இப்போ சிறப்புரை ஆற்றல் அப்படின்னு போட்டால் அடுத்த நாள் அது ரிலேட்டடாக நிறைய நமக்கு வரும். அதே போல் இன்றைக்கி நீங்கள் சினிமாவை பற்றி சிலது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆக்டரை பற்றி அடுத்த நாள் நிறைய உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் அந்த இன்டர்நெட் பேஜில் வரும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பொண்ணு சொன்னிச்சு, உங்களுக்கு இது கூட தெரியாதா, ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் பணமோ எந்த மேட்டரை பேசினாலும் ஏஐ வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால ஏஐ கவனிக்கிறதுனால அடுத்த நாள் நம்ம அப்படி நம்மளுடைய மைண்டை வாசித்துட்டு ரீட் பண்ணிவிட்டு அதற்கான செய்தியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றவும் செய்யும், வாழ்க்கையை தகர்க்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இந்த பிள்ளைங்க ஆடும்போது எனக்கும் ஆடணும் போல் ரொம்ப ஆசைங்க. ஆனால் என்ன ஆடுறதுக்கு ஸ்டேஜ் நல்லா தான் இருக்குது. நான் குண்டாக இருக்கனால ஆட மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் ஆடி ஒரு பையனை ஸ்டேஜிலேருந்தே வெளியே தள்ளியிருக்கேன். நல்லா கிளாப் பண்ண வேண்டிய 2ஆம் கிளாஸ் கிளாப் பண்ணுங்க சிஸ்டருக்கு. இது சர்வைட் சிஸ்டர்ஸு பிள்ளைங்களை பல கலைகளில் திறமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு 2ஆம் கிளாஸில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் இப்படி எங்கே பாட்டு போட்டு டும் டும்னு ஆடணும். 2 டீச்சர் அங்கே மூளையில் நின்று கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நம்ம இப்படி ஆடுவோம் இல்லைங்களா? அப்படி இது இந்த பழைய பாட்டில் டியோ 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 டீன்னு ஒரு மியூசிக் வரும். என்ன பாட்டு அது? சத்தியம் நீயே அப்படி தொடர்ந்து பாடுங்க. அந்த பாட்டு தான். அப்போ அந்த சிஸ்டர் உட்காந்து தர்மத்தாயே
குழந்தை வடிவே தெய்வ உருவே. மேம் நீங்கள் அந்த காலத்தில் வந்திருந்தீங்கன்னா நான் அழகாக ஆடியிருப்பேன் மேம். ஆனால் எனக்கு பாடின டீச்சர்ஸ்க்கு தொண்டையும் இல்லை, நாங்கள் அதை விட மைக்கும் கிடையாது. எனிவே டு மேக் த ஸ்டோரி ஷார்ட், அவங்க பாடும்போது சிஸ்டர் வந்து அந்த டியோடியன் வரும்போது நான் போய் இடிக்கணும், இப்படி இப்படி போய் அந்த பையனை இடிக்கணும். நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் போய் இடிக்க மாட்டேன், ஏன்னா பொம்பளை பிள்ளை பையனை தொடக்கூடாதுல்ல, அதனால் ரொம்ப அடக்கமாக போய் பக்கத்தில் நிற்கிறது. அடுத்து அவங்க சொன்னாங்க, இங்கே பாரு அன்னைக்கு ஆண்டு விழா அன்னைக்கு நீ அவனை மட்டும் இடிக்காமல் இரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னாங்க. முன்னால் உட்காந்துருந்தாங்க, எப்படி டீச்சர்ஸ் முன்னாலேருந்து கவனிக்கிற மாதிரியே. நான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நானும் அவங்க சொன்னாங்க என்னை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அந்த பாட்டு டியோ டியோ வரும்பொழுது அந்த பையன் அங்கிட்டிருந்து வர்றான், 1ஆம் கிளாஸ் டீச்சர் பையன், நான் இங்கிட்டிருந்து போகிறேன். டியோ 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 டீன்னு இடிச்சேன் பாருங்க. ஸ்டேஜை விட்டு வெளியே கீழே போய் விழுந்துட்டான். விழுந்தோடனே அள்ளி கொண்டு வந்து விட்டாங்க. இன்றைக்கி அவன் ஆடிட்டராக இருக்கான். அதாவது அது சொல்கிறான், உங்கள்கிட்ட இடி வாங்கினா அம்மாங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களும் இடி வாங்கினா அடி வாங்கினா மிதி வாங்கினா நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அடிக்கவும் வேணாம், இடிக்கவும் வேணாம், உதைக்கவும் வேணாம், எங்கள் பிள்ளைங்களை பார்க்க மட்டும் செய்யுங்க. பார்வையிலையும் பண்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், புரிதல் இருக்கணும்னு ஒரு டிமாண்ட் வந்துருச்சு. அப்போ சின்ன பிள்ளைங்கள நம்மளை என்ன சொன்னாங்க, தலையை மட்டும் உரிச்சிட்டு தோலை உரித்து உப்பு கண்டை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உப்பு கண்டை கடையில் வாங்கி போட்டால் கூட நமக்கு ருசி வர மாட்டேங்குது. இப்போ பிள்ளைங்கள அப்படி ரொம்ப பத்திரமாக கொண்டுட்டு போகணும், கண்டிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய தவறுகள் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்காத நிறைய காரியங்கள்லாம் நடக்குது. அதனால் பெற்றோர்களே, ஆண்டறிக்கையில் அழகாக சொன்னாங்க தலைமை ஆசிரியை, நீங்கள் வந்து பிள்ளைங்களை நல்லா தினமும் கவனிக்கணும். அடுத்து இங்கே கல்வி அலுவலகத்திலேருந்து 2 பேர் முக்கியமானவங்க இருக்காங்க, அவங்களும் சொன்னாலும் இதைத்தான் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளை கூர்ந்து கவனியுங்கள். டீச்சர்ஸு ஹெட் மிஸ்டர்ஸ் ஏதாவது தவறுன்னு சொன்னால் அதை காது கொடுத்து கேட்டு பிள்ளைங்க முன்னால் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் இது பண்ணாமல். அநேகமாக தனிசிலா ஸ்கூலில் அப்படி பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் நான். அதனால் பிள்ளைங்களை நீங்களும் நாங்களும் சேர்ந்து தான் வளர்த்து எடுக்கிறோம். அதனால் நீங்கள் பெற்றதுனால் பெற்றோர்கள் நாங்கள், பெறாமல் இருப்பதனால் தெய்வீக பெற்றோர்கள் நாங்கள். அதனால் இந்த வாய்ப்புக்கும் இந்த பள்ளி இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி. இன்று பணி நிறைவு கொண்டாடுற மேமை பார்த்தா வயசான மாதிரியே இல்லை. யாராவது ஒத்துக்குவீங்களா அவங்களுக்கு வயசாகிருக்குன்னு? நல்ல இன்னும் யங்காக இருக்காங்க. மேம், இந்த பள்ளிக்கு நீங்கள் 39 வருஷம் வாழ்க்கை பூரா இதிலே இருந்திருக்கு. நாங்கள் சபை அளவில் ரொம்ப பெருமைப்படுறோம், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்கள் பணியில் பாதி நாட்களில் 147 ஆண்டுகளில் 39 ஆண்டுகள் நீங்கள் 39 பரம்பரையை உருவாக்கியிருக்கீங்க. அதனால் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து உங்களுக்கு உடல் உள்ள நலனை தந்து ஆசீர்வதிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து இங்கே உள்ள அனைவருக்கும் இறுதியாக, இவ்வளோ நேரம் சத்தம் போட்டாலும் பக்கத்தில் பேசினாலும் என் முகத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எனக்கு உற்சாகம் தந்து இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பளித்ததுக்கும் கூர்ந்து கேட்டதற்கும் அங்கங்கே ஸ்மைலிங் ஃபேஸோடு என்னை பார்க்குறாங்க. எனக்கு அதெல்லாம் உற்சாகமாக இருக்குங்க. இல்லாட்டி அவங்க பாட்டில் என்னென்னமோ இப்படி பண்ணுவாங்க, நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு உட்காந்துருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய உற்சாகம். இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த தனிசிலாஸ் பள்ளியும் இதை நடத்தும் எம் அருட்சகோதரிகளும் அவர் ஆசிரியர் பெருமக்களினுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுடைய தியாகமும் இன்னும் இந்த பள்ளியை வளர்த்தெடுக்கணும். உங்கள் பக்கத்து வீடுகளெல்லாம் சொல்லி பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்கே சேருங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்களும் சரி, இங்கே ஏற்கனவே வளர்ந்து வரும் பிள்ளைங்களும் சேர்ந்து வளரும், சமுதாயம் இன்னும் நல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் அப்படியே இருக்குது. நான் நினச்சேன், ஏணி மாறாது, தாய் மாறுவதில்லை. அதே போல் எங்கள் சபையில் ஆரம்பித்த இந்த 2வது பள்ளி அதே இடத்துல இருந்தாலும் மாற்றங்கள் பல கொண்டு வந்திருக்கு. அதனால் இறைவனுக்கும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆசிரியரை வாழ்த்த வெகு தூரத்திலிருந்து வந்து அன்பாக இனிமையாக பாடி எங்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி தானும் தனது பள்ளி பருவ அனுபவத்தை வழங்கி
சிந்திக்க தூண்டும் முத்தான கருத்துக்களை பாங்காய் நல்கிய மாநில தலைவர் அவர்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றிகள். கல்வியில் சிறப்பு, கடின உழைப்பு, கடமையில் கருத்து, நிதானத்தில் நிலைப்பு, அத்துணைக்கும் அப்படியே பொருந்துபவர் எங்கள் மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் ஐயா ஏ அர்ஜுன் அவர்கள். ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த முப்பெரும் விழா, முதல்ல பெட்ரிஷியா டீச்சர் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் வந்ததுலேருந்து பார்த்த வரைக்கும் இன்றைக்கி தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு சோகமாக இருக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வையில் தெரிஞ்ச விஷயம். எப்போவுமே அதே சிரிப்பு, எது கேட்டாலும் மறுக்கிறதே கிடையாது. ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் டீச்சர்ஸ். இப்போ இருக்க டீச்சர்ஸ்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்கள்ட்டேருந்து நம்ம நிறையா. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இன்றைக்கி நம்ம சமூகத்தை விட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற பேரில் போகிறதே வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இந்த மாதிரியான ஆசிரியர்கள் தான் சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம சினிமா டிவிலாம் பார்த்துட்ருக்குறோம் எப்படி வந்து ஆசிரியர் சமூகத்தை வந்து மாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்றது. ஸோ இவங்களாம் ரியலாக ஒரு எக்ஸாம்பிள், போற்றப்பட வேண்டியவர்கள். பெட்ரிஷியா டீச்சர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த ஸ்கூலில் எப்போவுமே வந்து ஆலோசகராக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த ஸ்கூலை பற்றி ரெண்டாவது சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு நாள் ஸ்லாஷ் எக்ஸாமுக்கு வந்தேன். ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸ். எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் ஆகிடுச்சு, பசங்களாம் இருக்காங்களா இல்லையா, இல்லை ஸ்கூலை பசங்களை அமுச்சு விட்டுட்டு சும்மா வச்சுட்டு இருக்காங்களா ஸ்கூலை அப்படின்ட்டு. சிஸ்டர்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், பசங்க இருக்காங்களா சிஸ்டர் அப்படின்னு. இருக்காங்க சார் அப்படின்றாங்க. பார்த்தா ஒரு சின்ன சவுண்டு கூட வரல. ஸோ பர்டிகுலராக அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள். இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 65 ஸ்கூல் இந்த பிளாக்கில் பார்க்கும்போது கம்பேரிட்டிவாக எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் அவங்க திருச்சபையிலேருந்து வந்த சிஸ்டர்னு சொன்னாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திருச்சி அர்பன் பிளாக். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெரி டேலண்டட் ஆல்சோ. இந்த பெற்றோர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து கொடுத்து வச்சவங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரே விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறது. ஒரு சின்ன கதையோடு சொல்லி முடிச்சிடறேன். ஐ டோன்ட் டேக் மச் டைம். ஒரு பெரிய கட்டடத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3 நபர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பல்வேறு நாடை சார்ந்தவங்க. ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஒருத்தவர் இட்டாலி, ஒருத்தவர் இந்தியன். 3 பேரும் ஒரு 10வது ஸ்தலம் அப்படியே அது நிறையா இருக்குது. அதில் வந்து 20வது கட்டடத்தில் வந்து மேலே உட்காந்து எப்போவுமே சாப்பிட்றது வழக்கம். 3 பேரும் ஒரு நாள் உட்காந்து சாப்பிடும் போது அவங்களோட டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு அமெரிக்கன் வந்து அவருடைய டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு பர்கர் இருக்குது. அவரோட வெறுப்பாக சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே பர்கரே வச்சு கொடுத்துட்ருக்குறா, நாளைக்கு மட்டும் இந்த பர்கர் வந்துச்சு நான் மேலேருந்து கீழே குதிச்சு செத்துருவேன் அப்படின்னு. உடனே அடுத்தது இட்டாலியன். அவரும் அவருடைய டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பாஸ்தா இருக்குது. அவரும் அதே சொல்கிறாரு, என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் பாஸ்தாவே வச்சிட்ருக்கிறா, அடுத்த நாளைக்கு மட்டும் பாஸ்தா என் டிஃபன் பாக்ஸில் இருந்துச்சு நான் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன், இதை சாப்பிட்டு தலைவலியாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது இந்தியன் பக்கத்தில் இருக்கிறான். அவன் ஓப்பன் பண்ணுறான். அவனில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது. அவனும் அதே சொல்கிறான், என் பொண்டாட்டிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியை வச்சிட்ருக்கிறா, நாளைக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நானும் தற்கொலை பண்ணிப்பேன் சார் அப்படின்னு. ஆனால் 3 பேரும் சொல்லிட்டு போயிட்டானுங்க. மறுநாள் அதே மாதிரி மதியானம் உட்காடுறானுங்க. டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அமெரிக்கனுடைய ஃபுட்டு அதே பர்கர் இருக்குது. ஐயோ தலைவலின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அவன் மேலேருந்து குதிச்சு செத்துட்டான். அடுத்தது இட்டாலியன். அவனுடைய திறக்கிறான். அவன் பாஸ்தா இருக்குது. அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இந்தியன் ஓப்பன் பண்ணுறான். அவனில் சப்பாத்தி இருக்குது. அவனும் கீழே குதிச்சு செத்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண அவங்களுடைய மனைவிலாம் உட்காந்து அழுகுறாங்க எல்லோரும். அப்படியே ஃபோக்கஸ் வந்து அமெரிக்கனுடைய மனைவியை பார்க்குறாங்க. அந்த அம்மா அடிச்சுட்டு அழுவுது. ஐயோ உங்களுக்கு இது தெரியாமல் போச்சே, எனக்கு இது தெரிஞ்சிருந்துன்னா உங்களுக்கு வேறு வெரைட்டியாக செஞ்சு போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டுருக்கு. அப்படியே இட்டாலியனுடைய மனைவியை பார்க்குறாங்க. அந்த அம்மாவும் அதே சொல்லிட்டு அழுவுது, இது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு என் கணவனுக்கு இப்படி பன்னீர் தந்திருப்பேன், பாஸ்தாவே வச்சுட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருடைய கவனமும் யார் மேலே இருக்குன்னா இந்தியனுடைய மனைவி மேலே இருக்குது.
அப்படியே ஒரு மயான அமைதி அந்த இடத்துல. இந்த அம்மா என்ன சொல்லிட்டு அழப்போகுது அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப அமைதி. டக்குன்னு அந்த இந்தியனோட மனைவி சொல்லுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் சமைக்கலை, அவரே தான் சமைச்சார், அவரே தான் சமைச்சாருங்க, நான் செய்யவே இல்லை, அவரே தான் சப்பாத்தி செஞ்சார், அவரே தான் வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒத்துக்குச்சு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னே தெரியாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் டெக்னாலஜியால் திசை திருப்பி திசை மாறி கொண்டிருக்கிறார்கள். எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி பல்வேறு ஸ்தலங்கள். இப்போ பெற்றோர்கள் இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் டெக்னாலஜியை விட்டு விலகி போக முடியாது. இனி வருங்காலத்தில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்னாலஜியை எப்படி ஆக்கப்பூர்வமாக உங்கள் குழந்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லித்தரணும். செல்லை கொடுக்காமல் அவாய்ட் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் ஒரு குழந்தையை காப்பாற்றிட முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்லை கொடுக்காமல் உங்கள் குழந்தைகிட்டேருந்து தவிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடிக்ஷன் ஆகும். உங்களுக்கு தெரியாமல் அந்த குழந்தை செல்லை எடுத்துகிட்டு போய் ஒளிஞ்சி உக்காந்து பார்க்க ஆரம்பிக்கும், ஒளிஞ்சி உக்காந்து கேம் விளையாடும், சினிமா பார்க்கும். இது பழக்கமாக மாறும். நீங்கள் கொடுக்க மறுத்தீங்கன்னா எந்த பையன் வீட்டில் செல்லு வச்சுருக்கிறானோ அந்த பையன் வீட்டுக்கு அந்த பையன் போய் உக்காந்து உங்களுக்கு தெரியாமல் 2 பேரும் ஸ்கூலுக்கே வராமல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் டெக்னாலஜியை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது, ஒரு செல்லை எப்படி ஒரு குழந்தை எதற்கு பயன்படுத்தணும், நீங்களும் பக்கத்தில் உட்காருங்க. செல்லை வச்சு கேம் விளாண்டுது அப்படின்னா நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னே தெரியாமல் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு, என் குழந்தைக்கு எல்லாம் தெரியும், அவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பான், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெகு விரைவில் ஏமாற்றப்படுவீர்கள். நம்ம பழைய காலம்லாம் வேறு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை நம்மளை விட பரிணாம வளர்ச்சியில் மேலோங்கி தான் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை ஒரு விதமாக ஏமாற்றிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டெக்னாலஜியில் நம்மளை விட உச்சம் பெற்றவர்கள். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கல அப்படின்னா உங்களுடைய பணம் மதிப்பு எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுருவோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். அழகான ஒரு சமூகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடத்தை இயற்கை அல்லது நம்மை சுற்றி இருக்கும் சக மனிதர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நல்ல கருத்தை மனதில் பதிய வைத்து எம் ஆசிரியரை வாழ்த்தி வரவேற்ற வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். இல்லை ஜோராக கைத்தட்டுங்கப்பா. இசை உருவமில்லாத உயிர், இயங்காத பொருட்களையும் இயங்க வைக்கும் பேராற்றல், மனதுக்கு மாமருந்து, உயிரூட்டும் ஓர் இசை பயணம் உங்கள் முன் அரங்கேற்றம். பாய்ஸ் டான்ஸ். நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனாய் வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டும் இல்லை, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானாயும் ஜனத்திறக்க, காலம் நடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் வருட. இல்லும் கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்து ஹரிஷி டோக்கிங் காஞ்சி வலி சீலம் பண்ற மாறாத்த வியாதி நெஞ்சில் பூட்டி வச்ச ரங்கக்கலி தீராத்த வாசி அண்ணன் மீச வச்சோராட்ட புலி இதயம் முன்னோருக்கும் முன்னோருக்கும் தந்தை ஆபத்து கட்ட சோழ கொண்டு ஜூஸ் அடிச்சு சோடா சாப்பிட்டு நொடியில் மதையாவின் பெருத்திடும் பெருத்து இவனை படைச்சுட்ட கடவுளுக்கு பத்து
உலகுதிராரோடும் தோல்கா வீரன் കരളിതിൽ അമ്മയ്ക്കായി തേങ്ങും പൈതൽ മടിയിൽ പാലൂട്ടും സ്നേഹം നീയേ മറഞ്ഞോ താരാട്ടാതെന്തേ കരയാൻ കണ്ണീരില്ല കണ്ണീരൊട്ടാനാരും പോരണ്ട ഇനിയും മൂന്നാം കണ്ണിൽ കോപം കൊള്ളും സിംഹാരമൂർത്തി മരണം പടിവാതിൽ കടന്നിടാൻ നടിക്കും ബോംബെ നഗരം തൻ വരുന്നതിനും സ്വപ്നം കാണും താനന്നനന്ന താനന്നനന്ന താനന്നന താനന്നന நடன இயக்குனர் பிரபுதேவா மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு ஆடிய மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க. அருட்பணி பீட்டர் அவர்களை வாழ்த்து வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவை தலைமையேற்று நடத்துகின்ற மரியின் ஊழியர் சபை மாநில தலைவர் அவர்களே, அருள் சகோதரிகளே, பங்கு தந்தை தாமஸ் அவர்களே, அருட்தந்தையர்களே, கல்வி அலுவலர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முதலாக நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு பாராட்டை தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். இந்த கல்வி நிறுவனமானது இந்த இடத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது என்பதை இங்கே நான் பார்க்கிற போது அறிந்து கொள்கின்றேன். எனவே முதலில் இந்த நிறுவனத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழா நாயகி பெட்ரிஷியா அவர்களை சிறப்பாக வாழ்த்த விழைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், வள்ளுவர் குறள் ஒன்று எழுதியிருக்கிறார், கேடில் விழிச்செல்வம் மாணவர்கள் அனைவரும் அமைதி காக்கவும். சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. கேடில் விழிச்செல்வம், கேடில் விழிச்செல்வம். மாணவர்கள் சொல்லுங்க, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க சத்தமா. கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிற அந்த 400வது திருக்குறளிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வம் எது உண்மையான செல்வம்? கல்வி ஒன்றுதான் உண்மையான செல்வம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற அத்தனை செல்வங்களை காட்டிலும் கல்வி ஒன்றுதான் மேலான செல்வம். எனவே அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மிக உன்னதமான ஆசிரியர். திரிகடுகம் என்கிற ஒரு நூலில் ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு தெரியும் பார்ப்போம். அப்படின்னு கணக்காயர் இல்லாத ஊரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பார்த்து உண்ணும் தன்மை இயலாளர் அயல் இருப்பும் நன்மை பயக்கும் இல என்று அந்த சொல்லுகிறது. 3 பேர் ஊரில் முக்கியமாக இருக்க வேண்டும். ஆசிரியர் இல்லாத ஊரும், வழக்குகளை நல்ல முறையிலே தீர்க்கக்கூடிய நீதிபதிகள் இல்லாத ஊரும், மற்றவர்களோடு பகுத்து உண்ணக்கூடிய பண்பு இல்லாதவர்களும் இருந்தால் அந்த ஊரினால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நல்ல ஊர் என்றால் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல நீதிபதி, பகுத்து உண்கின்ற பண்புள்ளவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும். எனவே அந்த நீதிபதிகளையும் பண்புள்ளவர்களையும் உருவாக்குகிறவர்கள் ஆசிரியர்கள். எனவே அத்தகைய ஒரு பணியை அர்ப்பண உள்ளத்தோடு 39 ஆண்டுகள் இந்த நிறுவனத்திலே இருந்து பணியாற்றியிருக்கிற ஆசிரியை திருமதி பெட்ரிஷியா அவர்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். அவர்களை நான் 27 ஆண்டுகளாக அறிவேன். என்னுடைய அண்ணனின் இணையர் என்கிற விதத்திலே அவருடைய அர்ப்பண உள்ளத்தை நான் அறிவேன். 27 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியிலிருந்து பணியிட மாற்றம் வேண்டும் என்று கேட்டபோது அப்போது இருந்த தலைமை ஆசிரியர் அவரை இங்கிருந்து பணி மாற்றம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவ்வளவு அர்ப்பண உள்ளத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனாலே. இவர்களும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இறுதி வரைக்கும் இந்த பள்ளியிலேயே தனது பணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். எனவே இது பணி நிறைவு என்பது இந்த பள்ளியிலிருந்து பணி நிறைவு தானே தவிர இது ஒரு பணி மாற்றம் போலதான். ஆசிரிய பணி என்றும் நிறைவு பெறாது. ஏனென்றால் ஒருவரை உருவாக்குகின்ற பணியிலே அர்ப்பண உள்ளத்தோடு இருக்கிறவர்கள் இறுதி வரைக்கும் மற்றவர்களை உருவாக்குகிற பணியை, மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கிற பணியை செய்வார்கள். எனவே
நீங்கள் பணி மாற்றம் தான் பெற்றிருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். எனவே இதே அர்ப்பண உள்ளத்தோடு தொடர்ந்து உங்கள் கல்வி பணியை ஆற்றுவதற்கு மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இலக்கிய மேற்கோள்கள் மூலம் வாழ்த்து வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. செப்பும் மொழி 18 செவ்விய கருத்துக்களை நல்கினோம். இதோ இன்னும் ஒரு புதுமொழியாம் மௌன மொழியிலும் சீரிய கருத்துக்களை சிறப்பாய் நல்கிட வருகின்றனர். உற்று நோக்குவீர், கற்றுச் செல்வீர். மைம். மரம் வெட்டும் மடையனே, அடே மரம் வெட்டும் மடையனே, உலகத்து மரங்களெல்லாம் உரங்களாகிவிட்டது, உலகத்து மரங்களெல்லாம் உரங்களாகிவிட்டது. ஆங்காங்கே ஒற்றை மரம் அனாதையாக்கப்பட்டது. காசுக்காக மரத்தை எல்லாம் காவு வாங்கி பழகியாச்சு. வஞ்சி போல இருந்த பூமி வழுக்கத்தலை பூமியாச்சு. ஆடு மாடு கூட்டமெல்லாம் ஆகாரத்தை இழந்து போச்சு. கூடு கட்டி இடம் தேடியே பாதி பறவை இறந்தே போச்சு. உன் வீட்டை அழகாக்க
பறவை விட்டு இடித்து விட்டாய். உன் வீட்டை அழகாக்க பறவை விட்டு இடித்து விட்டாய். உனக்கு மூச்சு தருமரத்தின் விதியை ஏண்டா முடித்து விட்டாய். ஒட்டுமொத்த ஓசோனும் ஓட்டையாவது அறியலியா? விஞ்ஞான அறிவுக்கு விஞ்ஞானம் புரியலியா? மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும். மூச்சு விடும் காற்று கூட விலைக்கு வாங்கும் நாள் வரும். எம்மனிதா, அன்றுதானே உனக்கெல்லாம் புத்தி வரும். மரம் வெட்டு மடையனே. Give me some sunshine, give me some rain, give me another chance. I wanna grow up once again. Give me some sunshine, give me some rain, give me another chance. I wanna grow up once again. சாலையில் என் கால்கள், பயணத்தில் என் கண்கள், சின்ன தடம் வைத்து வா, இன்னும் கொஞ்சம் போகும். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின் கல்லே, போராடலாம் போராடலாம் சலசலக்கும் நீரோடை, நிலமகளின் பாலோடை, சிலுசிலுக்கும் குளிர்காற்று சீறி வருது எனை பார்த்து. மேகங்கள் தவழ்ந்து வர மணக்கும் மலைச்சாரல், மேகங்கள் சூழ்ந்து வர பொழியும் மழைச்சாரல். இயற்கையோடு இணைந்த வாழ்வை மறந்ததேன் மனமே, இயந்திரத்தோடு இணைந்து வாழ்வை இழந்ததேன் மனமே. செல்லினங்கள் பெருகியதால் புள்ளினங்கள் குறைந்தனவோ, மனித வளம் பெருகியதால் மரத்தின் வளம் குறைந்தனவோ. இயற்கையை மீட்போம், என்றவரை காப்போம். மர
மரங்களை நேசிப்போம், மனிதம் காக்க யோசிப்போம். இனி ஏதும் இயற்கையை காக்கும் நாட்டுக்கு இல்லையே எதிர்காலம் இரையாகும் கூற்று. மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியும், மரங்களின் மகத்துவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென அருமையாக நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நன்றி. மரங்களை நேசிப்போம். புல்லாங்குழலின் ஓசையில் பூவுலகமே மயங்கிடுமே, வெண் பனியின் தூய்மை கண்டேன் பெண்ணே உன் புன்னகையில். நடனமாட வருகின்றனர் எம் மாணவிகள். మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. అహర్నిశలనీ రహీనుడగునాను హాయినెను ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. వినూత్నయత్నమిదను నిన్నడు మనన్వినన్ ప్రేమ నాకు చూపెను. యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను. విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను. శిలానగముపైకి లాగినను సుఖ కళావళు మనసులోన నిలిపెను. యెహోవా మురళాలించెను
அழகு பெற வந்த வரங்களான வானத்து விண்மீன்களுக்கு மிக்க நன்றி. ஏற்றப்பட்ட விளக்கை விட ஏற்றிவிட்ட தீக்குச்சியே மேலானது. எம்மை போன்ற பல பள்ளிகளின் சாதனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நல்லதொரு தூண்டுகோலாய் நிற்பவர். உயரத்தில் மட்டுமல்ல, குணத்தாலும் உயர்ந்தவர். எம்முடைய வட்டார கல்வி அலுவலர் ஐயா திரு ஏ ஜோசப் அந்தோணி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மலைக்கோட்டை மாநகரில் முத்தான முப்பெரும் விழாவினுடைய இறுதி கட்டத்தில் உங்கள் முன்பு பேச வந்துள்ளேன். இந்த தனிஸ்லாஸ் புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப்பள்ளியினுடைய முப்பெரும் விழாவில் முதல் விழா ஆண்டு விழா, ரெண்டாவது பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியருக்கு பாராட்டு விழா, மூன்றாவது பெற்றோர் கழக விழா. இதில் முதல் விழாவில் ஆண்டு விழா ஏன் கொண்டாடுகிறோம்? மாணவ செல்வங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை கண்டறிய ஒரு வாய்ப்பு. பெற்றோர்களை நீங்கள் இப்போ கண்டு உணர்ந்திருப்பீர்கள். உங்களது குழந்தைகள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இது நாள் வரையிலும் நீங்கள் சீரியலை பார்த்து கொண்டிருந்த பெற்றோர்கள் இன்றைக்கு உங்களது குழந்தைகளுடைய நடன நிகழ்ச்சியை கண்டு, ஆகா இன்னார் குழந்தை இன்னார் பிள்ளை இந்த மாதிரி ஆடுது, இந்த குழந்தை இந்த டான்ஸை அருமையாக பாடிச்சு, அசைவ பாருங்கப்பா, அம்புட்டு நடனமும் அருமையாக இருந்துச்சு. என்ன காரணம்? இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் வெகு சிறப்பாக பயிற்றுவித்து உங்கள் குழந்தைகளை வார்த்தெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பள்ளியில் படிக்க வைக்கின்ற உங்களது பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த ஆண்டு விழாவில் உங்களது குழந்தைகள் பரிசு வாங்கினாங்க. படிப்புக்கு, விளையாட்டுக்கு, காலந்தவறாமை, பண்புகள், நற்பண்புகள், அப்புறம் பள்ளிக்கு தொடர்ந்து விடுமுறை எடுக்காமல் வந்தவர்கள். பாருங்கள் எத்தனை குழந்தைகள் விடுமுறை எடுக்காமல் இருக்க முடியுமா? அதான் ஒரு ஊரில் கேள்விப்பட்டேன். காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பள்ளிக்கூடத்தில் படுத்துக்கிறேன். ஏன்? குழந்தைக்கு ஆர்வத்தை பாருங்கள். இன்றைக்கி காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் போய் பள்ளிக்கூடத்தில் படுத்துக்கிறேன்னு சொல்லி வரக்கூடிய காலகட்டங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்போ என்ன உணர்றேன்னா, இந்த 9:30 மணி ஆனாலும் பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பள்ளியின்பால் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் எழுந்து போகாமல் எப்படி 6 மணிக்கு உட்காந்துருந்தீங்களோ அதே போல் இருக்கிறீங்களப்பா. இது ரொம்ப பாராட்டுக்கள், உங்களை அருமையாக இருக்கிறீங்க. அதே போல் இந்த பள்ளிக்கு பாருங்கள் 147 ஆண்டுகள். ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, பள்ளிக்கூடம் நடத்துவது பெரிய கஷ்டம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்மெல்லாம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய நமது பின்தங்கிய மக்களுக்கு அது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியில் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்று வரையிலும் சுத்த தமிழ் மொழியில் இந்த பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நமது குழந்தைகள் நமது தாய்மொழியில் படித்தால் மட்டும்தான் புரிந்து பயில முடியும். இப்போ நீங்களே ஒரு ஊருக்கு போகிறீங்க, வழி கேட்குறீங்க, அவர் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். புரியலைன்னா புரியாமல் தலையை ஆடிட்டு போனீங்கன்னா அப்புறம் அங்கிட்டு போய் 2 பேர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் வழி உங்களுக்கு புரியும். அதனால் இந்த தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நமது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோல் ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அன்றைக்கெலாம் புட்டிப்பால் ஊட்டுறோம், புட்டிப்பால் குழந்தை எப்படி இருக்கும்? சீக்குள்ள குழந்தையாக இருக்கும். ஆகவே நீங்களெல்லாம் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதே போல் உங்களை குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டுமென்றால் இந்த தமிழ் வழியில் படிக்க வைங்க. இதுக்கு உதாரணம் ஒன்றும் இல்லை. நமது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு தமிழ் வழியில் ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலில் அரசு பள்ளியில் படித்து வந்தவர் தான் அவர், வேறு யாரும் இல்லை. ஏன்னா எங்கு படித்தாலும் நமது குழந்தை சிறப்பாக பயிலும். அதற்கு ஒழுக்க வேண்டும், பண்பு வேண்டும், அதை வார்த்தெடுக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி. ஆகவே இந்த பள்ளியை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் இந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வையுங்கள். ரெண்டாவது, ஓய்வு பெற்ற நமது பணி நிறைவு பெற்ற பெட்ரிசியா ஆசிரியை பற்றி பாராட்டு மடல் பார்த்தீங்களா? எவ்வளவு பாராட்டு மடல்! 39 ஆண்டுகள், ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை,
39 ஆண்டுகள் செக்கு மாடு மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தையே சுற்றி வந்திருக்காங்க. ஏன்? வீடு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வீடு, வீடை விட்டால் பள்ளிக்கூடம், அதான் அவங்களுக்கு தெரியும். வேறு வெளி உலகமே தெரியாது. 39 ஆண்டுகள்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. நான்லாம் இப்போ தான் 30 வருஷம் ஆகுது எனக்கலாம். 30 வருஷம் ஆகுது, அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகி போயிடுவேன். அவங்க 39 ஆண்டுகள், அப்பா ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே போராமையாக தான் இருக்குது. பரவாயில்லை. ஏன்னா அவருடைய பாராட்டுக்கள், அவங்க பணி ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளி திருச்சி ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ நான் நுழையும் போது எழுதி போட்டிருந்தாங்க அந்த வசனம், ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லி. அதுபோல் அந்த அறப்பணியை அவர்கள் பெட்ரிசியா அவர்கள் 39 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி, இன்றைக்கெல்லாம் ஆசிரியர் பணி என்ன, எந்த பணியிலும் சிறப்பாக பணியாற்ற முடியாது. சிஸ்டர் சொன்னாங்களே நமது சகோதரி, மாணவர்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடக்கூடாது, தொடக்கூடக்கூடாது. தொட்டா குற்றம், பார்த்தா குற்றம், எல்லா வகையிலையும் குற்றங்கள். ஏன்னா பெற்றோர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. அன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய அப்பா அம்மா கண் காது மூக்கை வச்சுட்டு உரிங்க டீச்சர் நல்லா படித்தா போதும்னு சொன்ன காலங்கள். என்னன்னா அன்று ஒரு வீட்டில் 4 குழந்தை 5 குழந்தை இருந்துச்சு. இன்றைக்கி எத்தனை குழந்தை இருக்குது? ஒரே ஒரு குழந்தை. நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை எனக்கு காலத்தில்? அதனால் நம்ம குழந்தைய பாதுகாக்க வேண்டியிருக்கு. படிப்பு முக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை இருந்தால் போதும் அப்படிங்கிற காலகட்டம். ஆகையினால் குழந்தைய நாங்கள் ஆசிரியர்கள் முறைச்சி கூட பார்க்கக்கூடாது. ஆகையினால் இருந்தாலும் அந்த குழந்தைகள் இன்றைக்கி சிறப்பாக படிக்கின்றார்கள். இந்த கலைகளை பார்த்தீர்கள். அவர்கள் பரிசு வாங்கும் பொழுதுலாம், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பரிசு வாங்கும் பொழுது ஒவ்வொரு தாய்க்கும் என்ன இருக்கும்? அப்படியே உள்ளம் பூரிச்சிருக்கும். தன்னுடைய குழந்தைய பிறக்கும்போது பட்ட கஷ்டம்லாம் மறந்துருக்கும். அதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என் மயம் பாருங்கள், ப்ரைஸ் வாங்குகிறேன், ஃபஸ்ட் ப்ரைஸு, டான்ஸ் ஆடுறான் பாருங்கள் என்பதை போன்று நீங்கள் நடந்திருப்பீர்கள். இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி உள்ளீர்கள். ஆகவே உங்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தாய்ப்பான கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நல்லதை கண்டிடுங்கள், நிறைகளை பாராட்டுங்கள், மனிதரை மைத்திடுங்கள், நல்லோரின் ஆசி என்றும் நிலைக்கும். நிறைகளை பாராட்டி ஆசி வழங்கிட பழைய கோயில் பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து நெல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். மாலை வணக்கம் சொல்வதா இரவு வணக்கம் என்று சொல்வதா என்று தெரியல, ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் அனைத்து பெரியோர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியருடைய உறவினர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து அருட்சோதர் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். ரொம்ப நேரம் எடுக்கலை, எல்லாருமே ரொம்ப டயர்டாக எப்படா முடியும்ன்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான தனித்திறமையை எல்லாருக்குள்ளும் வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த திறமைகளை யார் யாரிடத்தில் என்னென்ன திறமைகள் இருக்கிறது, எதை எப்பொழுது வெளிக்கொணர்ந்தால் அவனுடைய வாழ்வானது உயரும் என்பதை ஆசிரியர்கள் மிகவும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே கடவுளுடைய படைப்பு எல்லாருக்குள்ளும் உள்ள ஒரு திறமையை ஆசிரியர் வெளிக்கொணர்வதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே நீங்கள் ஒவ்வொருவருமே திறமைகளை வளர ஆசிரியர்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நம்புங்கள். ஆசிரியர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக இருக்கும் என்பதில் மட்டுமே நீங்கள் தெளிவாக இருங்கள். உண்மையிலேயே 39 ஆண்டுகள் என்பது இந்த பள்ளியிலேயே பணிபுரிவது என்பது பெரிய ஒரு விஷயம்தான். நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு 25 ஆண்டுகள் கடந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளை நெருங்குகின்ற அளவிற்கு அவருடைய பணியானது இருந்திருக்கிறது என்றால் அவர் எந்த அளவிற்கு அர்ப்பண உணர்வோடு இந்த பள்ளியிலே பணிபுரிந்திருக்கின்றார் என்பதை தான் நினைத்து பார்க்கின்றேன். எனவே கடவுள் அவரும் கொடுத்த திறமைக்காக, பிள்ளைகளுக்கு கொடுத்த திறமைக்காக, இன்னும் இந்த பள்ளியை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் அனைவருமே நன்றி சொல்லி கரவொலி எழுப்பி நம்முடைய சார்பாக நம்முடைய ஆசிரியர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து இப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை நன்றியை
பாராட்டுகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. இளைஞனே, காற்றை கிளி, கனலை தின்றுவிடு, கடலை குடி, எரிமலையை எதிர்கொள், வானத்தை வளைத்து போடு. இதோ வளைத்து போட வருகின்றனர் எம் மாணவ கண்மணிகள். தடை தடை இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பாயும் மீட்டியடா. கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. ஒரு துளி மழை என தொடங்கத்த பெரும் கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா. மண்ணிக்கிரி விதை மேலே வரும் வரை பூமிக்குள்ளே அது தினம் போராடும். உழைச்சிடும் வீரர் மல்லித்திடும் உடன் வாங்கும் தங்க மெடல் நீ கலங்காதே. உனக்கு ஒரு இல்லை உலகத்தில் இல்லை, கடவுளின் பிள்ளை இங்க நீதானே. பாதம் பட்ட இடம் பாதை என்று மாற்றிடுவோடு. சிறு பிறை தெரிகின்ற கரை நிலவுக்கு குறையது கிடையாது. பசி கொண்ட புலி மானை வைக்கும் குறி வேட்டாடும் போது இறை தப்பாது. அகயத்தை தீர நீ அதை தாண்டி பாரு, வானவில்லும் மாலை அது உனக்காக. பாதம் பட்ட இடம் யாவும் அதை என்றே மாற்றிடுவோடு. ஒரு துளி மழை என்ன தொடங்குது பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா. தடை 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 இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பாயும் மீட்டியடா. கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு, கால் தீண்டும் தூரம் தானே வெற்றி கோடு. ஒரு துளி மழை என தொடங்கத்த பெரும் கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா.
அரங்கமே அரங்க வைத்த மாணவர்களுக்கெல்லாம் ஜோர கை தட்டுங்க. அன்பென்னும் குளத்தில் இறங்கி பாசம் என்னும் படகில் ஏறி நன்றி என்னும் மலரை பறித்து தர வருகின்றார் எம் ஆசிரியர் திருமதி பெட்ரிஷியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலத்தின் அருமை கருதி ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவேன். ஒரு 5 minutes. இவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். டீச்சருக்காகத்தான் முக்கியமாக முப்பெரும் விழாவில் விழா நாயகி இவங்க. தயவு செய்து இவ்வளவு நேரம் பொறுத்தோம், ஒரு 2 நிமிஷம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன். இறைவா, உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கின்றேன். இறை இயேசுவின் அருளோடும் அன்னை மரியாளின் அரவணைப்போடும் புனித சூசையப்பரின் அன்போடும் 12/6/1986 அன்று புனித தனிஸ்லாஸ் நடுநிலைப் பள்ளியில் புனித தனிஸ்லாஸின் பாதுகாவலில் அடியெடுத்து வைத்தேன். என்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் தன் கண்ணின் கருவிழியென காத்து எனக்கு அருமையான பெற்றோரையும் அன்பான உடன்பிறப்புகளையும் அன்பான கணவரையும் பாசமுள்ள மாமனார் மாமியார், அவங்க மாமனார் மாமியார் இல்லை, அப்பா அம்மா தான், நேசமுள்ள நாத்தனார்கள், அவர்கள் நாத்தனார் இல்லை, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் தான். சொந்த பந்தங்களையும் கொடுத்து 60 ஆண்டுகள் என்னை வழிநடத்தி வந்த இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நல்ல நேரத்தில் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளை நான் மிகுந்த நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நான் படித்ததும் ஆசிரியர் பயிற்சி பெற்றதும் பணிபுரிந்து கொண்டிருப்பதும் அவர்களது நிர்வாகத்தில்தான். இப்பள்ளியில் நான் 39 ஆண்டு காலம் மன நிறைவோடு பணியாற்ற உதவிய நிர்வாகத்திற்கும் கடவுளுக்கும் நான் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் இப்பள்ளியில் பணியாற்ற முழு முதற் காரணமாக இருந்தவர் எனது உறவினர் அருட்சகோதரி ரிடம்டா மேரி அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன், நன்றி கூறுகின்றேன். நான் இந்த பள்ளியில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் இன்று வரை நிர்வாகியாக இருந்த அருட்சகோதரிகளையும் தலைமை ஆசிரியையாக இருந்த அருட்சகோதரிகளையும் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அருட்சகோதரிகளையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் அனைவரும் என்னிடத்தில் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் கனிவுடனும் பழகியதை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். இந்த 39 ஆண்டுகால பணிவாழ்வில் எனக்கு உற்றதுணையாய் அனைத்துமாயிருந்த எனது சக தோழியர் திருமதி எக்ஸ் ஆரோக்கிய செல்வி ஆசிரியை, திருமதி பவுலின் பிரான்சிஸ் ஆசிரியை, செல்வி லில்லி குளோரா மேரி ஆசிரியை அவர்களை நான் மிகுந்த நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கு என் உள்ளார்ந்த நன்றியை கூறுகின்றேன். இவ்விழாவின் அனைத்து நிகழ்வுகளையும் திட்டமிட்டு சிறப்பாக திறமையாக யோசித்து வெகு அழகாக நடக்க காரணமாக இருந்தவர் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி எஸ் ஜூடி அவர்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு நிகழ்வுகளை செம்மையாய் பயிற்றுவித்து அரங்கேற்றிய என் உடன்பிறவா சகோதரிகளான ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. எமது எளிய அழைப்பை ஏற்று எனது பணி நிறைவு விழாவிற்கு இனிதே வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று இவ்விழாவினை சிறப்புற செய்த எம் மாநில தலைவி அருட்சகோதரி பேபி ஜாய்சி மேரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை வகித்த வட்டார கல்வி அலுவலர்கள் திரு ஏ ஜோசப் அந்தோணி அவர்களுக்கும் திரு ஏ அர்ஜுன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்கள்
எம் பள்ளியின் முன்னாள் மாணவி, இந்நாளின் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாநகராட்சி அரியமங்கலம் கோட்டத் தலைவர் திருமதி பி. ஜெயநிர்மலா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஆசியுரை வழங்கிய பழைய கோவில் பங்கு தந்தை அருட்பணி டி. தாமஸ் அடிகளார் அவர்களுக்கும், சென்னை சேக்ரட் ஹார்ட் செமினரி வைஸ் ரெக்டர் அருட்பணி பீட்டர் சூசை மாணிக்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் அதனை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எனது எளிய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எமது பள்ளியின் முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும், தமிழக ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கும், அலுவலக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி அமைத்து தந்த நண்பர்களுக்கும், பள்ளி வளாக மேடையை மின் விளக்குகளால் அலங்கரித்த நண்பர்களுக்கும், மேடை அலங்காரம் செய்த அன்பர்களுக்கும், விழா அமைதியுடன் நடைபெற உறுதுணையாக இருந்த காவலர் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா என்றாலே விருந்துதான் சிறப்பு. விருந்துக்கு தேவையான உணவினை தயாரித்து வழங்கிய திரு விஜய் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழா சிறக்க இங்கே வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள், அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உற்றார் உறவினர்கள், உற்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழா சிறக்க தங்களது ஒத்துழைப்பை நல்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மனதார நன்றி கூறி எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஏற்புரை வழங்கிய எம் ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இறுதியாக தேசிய கீதம். அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்போம். ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சைலண்ட். ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து புன்னகை. தக்கோர்க்கும் சான்றோர்க்கும் ஆன்றோர்க்கும் பெற்றோருக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கு புன்னகையுடன் மனமார்ந்த நன்றிகள்.